Welcome students and viewers. We are in 12th Biogeology 7th lesson. 7th lesson name is Human Health and Diseases. In this lesson today section I would like to teach about bacterial resistant, Nipah virus. Come to the introductory part. So our important heading is bacterial resistance. Bacterial resistance. So in Tamil, பாக்டீரியாவின் எதிர்ப்பு திறன். பாக்டீரியாவின் எதிர்ப்பு திறன். ஸோ பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் மூலம்னா பாக்டீரியல் எதிர்ப்பு திறன். பாக்டீரியல் எதிர்ப்பு திறன் அப்படின்னா இப்போ நம்ம உடம்புல ஒரு பாக்டீரியானால் ஒரு டிசீஸ் வந்துடுச்சு. ஸோ அந்த பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு நம்ம கண்டினியூஸாக ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ஆர்கானிக் ஆசிட் உடம்புல போடுறோம். ஸோ அந்த ஆன்டிபயாட்டிக் கில் த பாக்டீரியா வந்து கொன்றும். இப்போ ஸோ டிசீஸ் சரியாயிடுச்சு. ஸோ இந்த ஆன்டிபயாட்டிக்கை ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹையர் குவான்டிட்டி கூடுதலாக எடுத்துக்கிறது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி பயன்படுத்துறது. இப்படி நம்ம ரொட்டீனாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த ஆர்கானிக் ஆசிட்டுங்கிற அந்த ஆன்டிபயாட்டிக்கை அன்னெசசரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஸோ அந்த பாக்டீரியா, அந்த பேத்தோஜெனிக் பாக்டீரியா இதற்கு எதிராக இந்த ஆன்டிபயாட்டிக்கு எகெனஸ்டாக அதனுடைய பாடியில் ரெசிஸ்டண்ட் எதிர்ப்பு திறனை வளர்த்து கொள்ளும். அப்போது நம்ம மறுபடியும் வந்து ஆன்டிபயாட்டிக் உடம்புக்குள்ளே போட்டோம்னா, அந்த மருந்து உடம்புக்குள்ளே போட்டோம்னா ஸோ அந்த மருந்து அங்கே ஃபங்க்ஷன் பண்ணாது, அந்த பேத்தோஜெனிக் பாக்டீரியாவை கில் பண்ணாது. ஸோ இப்படி ஒரு பாக்டீரியா தன்னுடைய உடம்புல ஒரு மருந்தை எதிர்த்து நின்று அதை சமாளித்து உயிர் வாழக்கூடிய திறமை பெற்று இருந்தால் ஸோ தேட் கைண்ட் ஆஃப் situation is called what? Bacterial resistance. பாக்டீரியாவின் எதிர்ப்பு திறன் என்கிறோம். ஸோ இஃப் an antibiotic அப்படின்னா it is an organic acid, is a chemical substance obtained from different sources, bacteria or maybe from fungus, penicillin. These are also come under antibiotic. So this kind of antibiotic is used often. அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் டு ஃபைட் எ ஸ்பெசிஃபிக் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த பாக்டீரியா என்ன பண்ண, அந்த பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆக்ட் பண்ணும். அப்போ வந்து இதை கில் பண்ணிடுது. ஸோ த பாக்டீரியா மே பிகம் ரெசிஸ்டன்ட் டு த ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக். ஸோ நம்ம அடிக்கடி ஆஃபன் அந்த ஸ்பெசிஃபிக் பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக் அடிக்கடி ஆஃபன் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஸோ பிகம் பாக்டீரியா அடுத்து என்ன பண்ணும்னா பாக்டீரியா மே பிகம் ரெசிஸ்டன்ட் எதிர்ப்பு திறனை வளர்த்து விடுகிறது டு த ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக், அந்த பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக்கு எகெனஸ்டாக, அந்த பர்டிகுலர் ஆர்கானிக் ஆசிட் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் எகெனஸ்டாக பாக்டீரியா டெவலப் எ ரெசிஸ்டன்ட் எதிர்ப்பு திறனை வளர்த்து விடுகிறது. ஹென்ஸ் the specific antibiotic can no longer be used to treat bacterial infection. அதாவது அந்த குறிப்பிட்ட எதிர்ப்பொருளை அதன் பிறகு நாம் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. சரிங்களா? அதுக்கு பின்னாடி என்ன முடியாது, நோ லாங்கர். ஸோ ஒரு டைம் அந்த ஆன்டிபயாட்டிக் எகெனஸ்டாக அந்த ஸ்பெசிஃபிக் பாக்டீரியா ரெசிஸ்டண்ட் அந்த எதிர்ப்பு திறனை வளர்த்துருச்சுன்னா ஸோ நோ லாங்கர் யூட்டிலைஸ்டு ஆன்டிபயாட்டிக். அந்த மறுபடியும் அந்த ஆன்டிபயாட்டிக்கை அந்த பாக்டீரியாவுக்கு எதிராக யூஸ் பண்ண முடியாது. இப்போ யூ கேன் யூஸ் எ ஸோ டிஃப்ரெண்ட் அதர் கைண்ட் ஆஃப் ஆன்டிபயாட்டிக். அப்போ இந்த ஆன்டிபயாட்டிக் விட்டு வேறு ஆன்டிபயாட்டிக் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை கில் பண்ண முடியும். ஸோ நோ லாங்கர் யூஸ் டு ட்ரீட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். So some bacteria have developed resistant to many antibiotics. சரிங்களா? ஸோ சில பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா சில பாக்டீரியா டெவலப்டு உருவாக்கி இருக்குது. எதை உருவாக்கினா ரெசிஸ்டண்ட், அதாவது சில பாக்டீரியா எதிர்ப்பு திறனை உருவாக்கி உள்ளது. எதற்கு எகென்ஸ்டாக? டு மெனி ஆன்டிபயோட்டிக், நிறைய ஆன்டிபயோட்டிக், அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக் இருக்கு இல்லையா, பாக்டீரியல் ஆன்டிபயோட்டிக் இருக்குது, ஃபங்கல் ஆன்டிபயோட்டிக் இருக்குது, நிறைய இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் எகென்ஸ்டாக ஸோ நிறைய மைக்ரோஸ் ரெசிஸ்டண்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ தேர்ஃபோர்
ஆகையினால தேர்ஃபோர் இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை தஸ் பேக்டீரியா ஆர் டிஃபிகல்ட்டி க்யூர். ஸோ அந்த மாதிரி அந்த பாக்டீரியாக்கள் ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயாட்டிக் எகெனஸ்டாக ரெசிஸ்டண்ட்டை அந்த பேக்டீரியா டெவலப் பண்ணிடுச்சுன்னா ஸோ அப்போ மறுபடியும் அந்த சேம் இன்ஃபெக்ஷன் அந்த பேக்டீரியானால் அந்த சேம் ப்ராப்ளம் அந்த பேக்டீரியானால் வந்துச்சுன்னா ஸோ ஓகே டிஃபிகல்ட்டு பி க்யூர்டு. ஸோ அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாது, சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. இது ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட், risk of bacterial resistant can be reduced by observing following steps. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ இங்கே கீழ்கண்ட படிநிலைகளை வச்சு என்ன பண்ணலாம், கீழ்கண்ட படிநிலைகளை அறிவதன் மூலம் பேக்டீரியா எதிர்ப்புத்திறன் அபாயத்தை குறைக்க முடியும். சரிங்களா? ரெடியூஸ் இருக்குது. இதில் அந்த பேக்டீரியானால் வரக்கூடிய ரெசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, பேக்டீரியா டெவலப் பண்ணிங்களா, அதை குறைக்கிறதுக்கு சில வழிமுறைகள் கீழே சொல்லிக்கிறேன்னு பார்க்கலாம். அவாய்ட் யூஸிங் antibiotic. Avoid using antibiotic to treat minor infection. அப்படின்னா சிறிய தொற்று நோய், ஒரு சின்ன நோய் வந்துச்சுன்னா சரிங்களா, ஸோ அதற்காக ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்கிறாங்க. அவாய்ட் யூஸிங் ஆன்டிபயோட்டிக் டு ட்ரீட் மைனார் இன்ஃபெக்ஷன். ஒரு சின்ன நோய், ஒரு சின்ன தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ தேட் கேன் பி கேர் பை அவர் இம்யூன் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இதற்கான பாதுகாப்பை நம்மளுடைய நோய் தடுக்கவும் மேற்கொள்ளும். அப்போ அந்த சின்ன இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், நம்மளுடைய நோய் தடைக்கா மண்டலமே அந்த பிரச்சனைக்கு சரி செய்யறதுக்கு ட்ரீட்மெண்ட்டை அதை கேரி அவுட் பண்ணிக்கும். ஓகே, கேர் பை அவர் இம்யூன் சிஸ்டம். ஓகே, ஸோ do not use an antibiotic to treat viral infections such as common cold or flu. இப்போது do not use antibiotic. நீங்கள் வந்து ஆன்டிபயாட்டிக்கை பயன்படுத்தாதீங்க. எதற்கு எகெனிஸ்டாக? வைரல் இன்ஃபெக்ஷன், அதாவது வைரஸ் நோய்கள் வரும்போது, வைரஸ் தாக்குதல் இருக்கும்போது ஆன்டிபயாட்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. பர்டிகுலர்லாக காமன் கோல்டு அண்டு ஃப்ளூ, சாதாரண சளி மற்றும் காய்ச்சல் இந்த மாதிரி வரும்போது யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆல்வேஸ் ஃபாலோ தி ப்ரிஸ்கிரிப்ஷன் ஸ்கிப்பிங் டோசஸ். அதாவது மருந்து சீட்டை, சரிங்களா, மருந்து சீட்டை எப்போதும் பின்பற்ற வேண்டும். ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா மருந்து சீட்டு, சரிங்களா, மருந்து சீட்டு டாக்டர் வந்து கையில் கொடுத்துருப்பாங்களே மருந்து சீட்டு, ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். ஆல்வேஸ் ஃபாலோ தி ப்ரிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ ஸ்கிப்பிங் டோசஸ் ஆர் ஃபெயிலிங் டு கம்ப்ளீட் ப்ரிஸ்கிரிப்ஷன். சரிங்களா? ஸோ மருந்து எடுத்துக்கொள்ளும் அப்போது தவறுதல் அல்லது மருந்தினை முழுமையாக எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல் உயிர் போல் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும். ஸ்கிப்பிங் டோசஸ், சரிங்களா, ஸ்கிப்பிங் டோசஸ்னால் மருந்தை தவறாக எடுத்துக்கிறது. ஸ்கிப்பிங்னா எரர் டோசஸ், தவறாக பயன்படுத்துகிறது அந்த ஆன்டிபயோட்டிக்கு. இல்லைன்னா ஃபெயிலர் டு கம்ப்ளீட் ப்ரிஸ்கிரிப்ஷன், அந்த டாக்டர் விட்ற மருந்து சீட்டில் சில தகவல் சொல்லிப்பாங்க இல்லையா, அந்த தகவல் படி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல், சரிங்களா, ஃபெயில் டு கம்ப்ளீட் அந்த முழுமையான ட்ரீட்மெண்ட்டை ப்ரிஸ்கிரிப்ஷன் மருந்து சீட்டில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மே அலோவ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் டு டெவலப். அதனால் அந்த பேக்டீரியாவில் அந்த உயிரினத்தில் என்ன ஆயிரும், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் வந்துடும். சரிங்களா, அந்த ஆன்டிபயோட்டிக் எகெனஸ்டாக தாங்கி நிற்கக்கூடிய அந்த எதிர்ப்பு திறன் பேக்டீரியாவில் வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ், காமன் கோல்டு. பொதுவாக ஒரு சாதாரண சளி இஸ் காஸ்டு பை மோர் தென் 150 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ரைனோ வைரஸ். சரிங்களா, 150க்கு மேற்பட்ட மாறுபட்ட ரைனோ வைரஸ் அப்படிங்கிற ஸ்பீசிஸ்னால காமன் கோல்டு வருது, சாதாரண சளி வருது. ஸோ ரைனோ வைரஸ்னால தான் காமன் கோல்டு வருது, சாதாரண சளி வருது, ரைனோ வைரஸ். சரிங்களா, ரைனோ வைரஸ் விச் காஸ் காமன் கோல்டு. சரிங்களா, ஸோ ரைனோ வைரஸ் 150 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ரைனோ வைரஸ்
150க்கும் மேற்பட்ட ரைனோ வைரஸ்களால் காமன் கோல்டு ஏற்படுது. ஸோ மோர் ஓவர் ஆர்என்ஏ ஜீனோம் கீப் சேஞ்சிங் டியூ டு மியூட்டேஷன். ஸோ அந்த வைரஸ்களில் ரைனோ வைரஸில் அதை பற்றி கேரக்டர் எல்லா விஷயங்களுமே ஆர்என்ஏ அப்படிங்கிற அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலில் தான் பதிவாயிருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆர்என்ஏ வந்து அடிக்கடி மியூட்டேஷனால் சேஞ்ச் ஆகுதான். திடீர் மாற்றத்தால் அந்த ஆர்என்ஏனுடைய சீக்வன்ஸே மாற்றி அமைக்கப்படுகிறது. சேஞ்சிங்னா மாற்றி அமைத்தல் டியூ டு மியூட்டேஷன். ஹென்ஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் எ காமன் வேக்சின் ஃபார் டிசீசஸ். அப்போ காமன் கோல்டுக்கு ஒரு பொதுவான மருந்தை நம்மளால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த ரைனோ வைரஸுகளில் மியூட்டேஷன் அப்படிங்கிற திடீர் மாற்றம் நடக்குது. அதனால் அந்த ஆர்என்ஏ ஜீனோம் வந்து கண்டினியூவாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எந்த மருந்தை போட்டாலும் புதுசாக ஆர்என்ஏ வர்றதுனால எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நிஃபாக் வைரஸ். நிஃபாக் வைரஸ் இஸ் எ ஜூனோட்டிக் வைரஸ். ஜூனோட்டிக் வைரஸ்னால் ஸோ அதாவது விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு வரக்கூடியது. ஓகே, டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் அனிமல்ஸ் டு ஹியூமன். விலங்குகள்லேருந்து மனிதனுக்கு வரக்கூடியது, அதை ஜூனோட்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஓகே, அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்மிட்டட் த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட்டு. இது கூட பார்த்திங்கன்னா மாசடைந்த உணவு, ஃபுட்டு கண்டாமினேட்னா கெட்டுப்போன உணவு வழியாகவும் பரவுகிறது. ஹியர் இன்ஃபெக்டட் பீப்புள், பாதிப்படைந்த மக்கள் வந்து இட் காசஸ் எ ரேஞ்ச் ஆஃப் இல்னஸ் ஃப்ரம் ஏ சிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன் டு அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அண்டு ஃபாட்டல் என்செஃபாலிட்டிஸ். அதாவது ரேஞ்சஸ் ஆஃப் பல்வேறு விதங்களில் இந்த நிஃபா வைரஸினுடைய தாக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்னஸ் ஃப்ரம் ஏ சிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன். சரிங்களா, அதாவது அறிகுறிகள் இல்லாத, ஏசிம்டமேட்டிக்னா அறிகுறிகள் இல்லாத தொற்று வரைக்கும் ஏற்படுது இல்னஸ். அப்படி இல்லைன்னா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ். சரிங்களா, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ்னால் தீவிர சுவாச நோய் வரைக்கும். சரிங்களா, தீவிர சுவாச நோய் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், தீவிர ரொம்ப மோசமான சுவாச நோய்கள் வரைக்கும். கடைசியில் டெத், ஃபாட்டல் என்செஃபாலிட்டிஸ். என்செஃபாலிட்டிஸ் அப்படின்னா மூளை வீக்க நோய். அதாவது அந்த மூளை சுற்றி டியூராமீட்டர், அரக்கனாய்டு, பயாமீட்டர் பண்ணிங்களா, ஸோ அந்த லேயர் வந்து வீங்கி விடுதல். இல்னஸ் அண்ட் ஃபாட்டல் என்செஃபாலிட்டிஸ் இதெல்லாம் வந்து ஏற்படுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் see the virus, Nipah virus, isn't it? Next heading is swine flu. Swine flu means பன்றி காய்ச்சல். So was first recognized in 1919. 1919 முதலாக பன்றி காய்ச்சல் ஸ்வைன் ஃப்ளூ கண்டுபிடிச்சாங்க. ஸோ பேண்டமிக் மோசமான தொற்று ஸ்டில் சர்க்குலேட் எஸ் எ சீசனல் ஃப்ளூ வைரஸ். சரிங்களா, ஸோ அந்தந்த சீசனில் ஸோ ஃப்ளூ வைரஸ், அதாவது காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடிய வைரஸாக ஸ்வைன் ஃப்ளூ இருக்குது. ஸ்வைன் ஃப்ளூ இஸ் காஸ்டு பை H1N1 வைரஸ் ஸ்டெயின். H1N1 வைரஸ்னால தான் இந்த ஸ்வைன் ஃப்ளூ பன்றி காய்ச்சல் வருது. சிம்டம்ஸ் இன்க்ளூடு ஃபீவர், காஃப், ஷோர் த்ரோட், சில்ஸ், வீக்னஸ், பாடி ஆஷ் இன் சில்ட்ரன், பாடி ஆக் அப்படின்னா உடல் வலி ஏற்படுது. வீக்னஸ்னால் உடல் பலவீனம், சில்னா உடல் குளிர்ச்சி, சோர் த்ரோட்னா தொண்டை பகுதியில் புண்கள், காஃப்னா இருமல் ஏற்படும். ஓகே, ஸோ ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் த எல்டர்லி அட் ரிஸ்க் ஃபார் சிவியர் இன்ஃபெக்ஷன். ஸோ இதில் ப்ரெக்னென்ட் உமன், சில கர்ப்பமுற்ற பெண்மணிகளும், எல்டர்லி, சரிங்களா, அதாவது கொஞ்சம் வயசானவங்களும் இதனால் மோசமாக பாதிப்படைகிறாங்க ஸ்வைன் ஃப்ளூனால். ஸோ தேட்ஸ் ஆல். தேங்க்யூ. கீப் வாட்சிங் வால் சென்டர் வீடியோ. தேங்க்யூ.